பல பணிகளை செஞ்சிருக்காரு. அப்போ நீங்க சொல்ற அடிப்படையில் பார்க்கும்போது கொரில்லா போருங்கிறதே இஸ்லாத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவுது. ஆனா பெரும்பாலான படை பலத்தோட ராணுவ பலத்தோட இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம ஒரு சிறு கூட்டத்தை வச்சு தெளிவான முறையில் நம்ம மோதனம் சொன்னா அதோட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அது ரொம்ப சீக்கிரமே நம்ம நசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப சத்தியத்துக்காக நம்ம போராடும் போது நம்ம இந்த மாதிரியான ஒரு செயல்களை செய்யக்கூடியது ஏன் அக்கீதா அடிப்படையில் சரியில்லை அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. மூணாவது கேள்வி ஷியாக்கள் எல்லாருமே காஃபிர்களா? ஏன்னா ஷியாக்கள்ல பல பிரிவு இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப ஷியாக்கள் எல்லாருமே காஃபிர்களா? ஏற்கனவே நீங்க பேசக்கூடிய ஒரு மீட்டிங்ல இந்த விடியல் குரூப் எம்ஜிஎம் இந்த மாதிரி ஷியாக்குடைய கொள்கையில புகுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. அப்ப அதுக்கு தெளிவான விளக்கம் எனக்கு வேணும். ஏன்னா எந்த அடிப்படையில அவங்க ஏன்னா அவங்க சிம்ல இருந்து உருவாகி வந்தவர் தான், சிம்முடைய தலைவராக இருந்தவர். அப்ப ஷியாக்குடைய கொள்கையை அவர் புகுத்துறாருங்கும்போது அது தெளிவான ஆதாரத்தை சொன்னீங்கன்னா அது எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு தலைமையான. அதாவது 3 செய்திகளை கேட்டிருக்காரு. ஒன்னு எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்வதாக இருந்தாலும் அதனுடைய விளைவை பற்றி அல்லாஹ் பார்க்க மாட்டான். அகீதா கரெக்டா இருக்கணும். அகீதா கரெக்டா இருந்தா தான் அதை அல்லாஹ் ஏத்துக்குருவான் அப்படிங்கறது ஒரு இது. இப்ப தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பது ஜனநாயக அடிப்படையில் இயங்குது. ஜனநாயகம் முதல்ல இஸ்லாத்துல இல்லாததானே, அது அது எந்த அடிப்படையில் சரிங்கிறது முதல் கேள்வி. இது கொஞ்சம் விவரமா விளக்க வேண்டிய விஷயம். ஜனநாயகத்தை பத்தி நிறைய பேர் தப்பாக விளங்கி வச்சிருக்காங்க. ஜனநாயகம் இஸ்லாத்துக்கு விரோதமானது. இஸ்லாத்துக்கு விரோதமானதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு ஆதாரம் கிடையாது. ஜனநாயகம் தாங்க மக்களா கூடி ஒருவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேரு ஜனநாயகம். ஆனா என்ன விஷயம் கேட்டா இஸ்லாம் அது 2ஆ பிரிக்குது. ஒன்னு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரமாக உள்ள வணக்க வழிபாடு, சட்டதிட்டம், இதுகளை எல்லாம் மக்கள்கிட்ட கருத்தை கேட்டு மாத்திர முடியாது. அந்த ஜனநாயகம் கிடையாது. ஜனநாயகம் கிடையாதுன்னா இப்ப 2 ரக்காத் தொழுகையா இருக்கு, நம்ம எல்லாத்தையும் ஓட்டெடுப்புக்கு விட்டு இதை 3 ரக்காத் ஆக்கிரோமான்னு கேட்டு நிறைய பேர் 3 ரக்காத்துன்னு சொல்றாங்கன்னு வைங்க, அப்ப மாத்திரம் பாருங்க, அது இல்ல இஸ்லாத்துல. இபாதத்து, வணக்க வழிபாடு, இதுகள்ல எல்லாம் மக்கள் கருத்துக்கு இடம் இல்லை. மார்க்கத்தில் அல்லாஹ் சொன்னதுதான் அத்தாரிட்டி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுதான் அத்தாரிட்டி. அதே நேரத்தில் வணக்க வழிபாடுகள் தவிர்த்த மற்ற காரியங்கள்ல மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நடக்கிறதுங்கிறதுக்கு பாருங்க, அது இஸ்லாத்துல எந்த இடத்துலையும் தடை செய்யப்படல. நான் கேட்கிறேன், இப்ப ஒரு தலைமை எப்படித்தான் உருவாகும்? நான் கேட்கிறேன், தன்னால வானத்துல நல்லா இறக்கி வைக்கவேனா? அதாவது ரசூலுல்லாஹ் ஒரு தலைவர் ஆனான்னு சொன்னா மக்கள்லாம் தேர்ந்தெடுத்தனால ஆனாங்க. மதீனா மக்காவுல இருக்கும்போது தலைவர் ஆக முடியல, மதீனாவுல இருக்கும்போது தலைவர் ஆனாங்க. தலைவர் ஆனாங்க எப்படி ஆனாங்க? எப்படி ஆனாங்க? மதீனாவுல உள்ளது 10 15 போச்சு, 15 20 போச்சு, 20 ஆதரவு 30 பேரா போச்சு, 30 40 போச்சு, 40 60 போச்சு, தலைவர் ஆயிட்டாங்க. எப்ப தலைவர் ஆனாங்க? 100 பேர் மதீனாவுல இருக்கக்கூடிய மக்கள்ல 10 பேர் சப்போர்ட் பண்ணாங்க, தலைவர் ஆக முடியல. 20 பேர், 20 உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன், 100 பேர் மதீனாவுல இருக்காங்கன்னு வச்சுக்கிறேங்க, 10 பேர் மட்டும் சப்போர்ட் பண்றாங்க, தலைவர் ஆக முடியல. 20 பேர் பண்ணாங்க, ஆக முடியல. 30 பேர் பண்ணாங்க, ஆக முடியல. 40 பண்ணாங்க, ஆக முடியல. 60 பண்ணாங்க, ஆயிட்டாங்க. அப்ப தலைவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனது கூட மக்கள் ஆதரவு கிடைச்ச பிறகு நிறைய பேர் ஆதரிச்சோன்னா தலைவர் ஆக முடிஞ்சு. அபூபக்கர் ஜனாதிபதி ஆனாங்க. எப்படி ஆனாங்க? பையத்துங்கிறது என்ன நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட ஆதரவு கேட்கிறது, என்னை தலைவரா ஏத்துக்கிறீங்கன்னு சொல்வது, மக்கள் எல்லாம் போய் நீங்க தான் தலைவர், நீங்க தான் தலைவர் சொல்வது, அது என்னது? அது ஜனநாயகம் இல்லாம வேற என்னது? ஒருவரை தலைவரா தேர்ந்தெடுப்பதற்கு மக்கள்கிட்ட ஏன் கேட்டார் அவரு? அவர் நானும் தலைவர் டிக்ளேர் பண்ணிட்டு போக வேண்டிய முடியாது. பிராக்டிகலா சாத்தியம் இல்ல. அது ஏதோ ஒரு வார்ப்புல சொல்லி கொடுத்திருக்காங்க. ஜனநாயகம் இஸ்லாத்துக்கு எதிரி. என்ன ஜனநாயகம் இஸ்லாத்துக்கு எதிரி? அது என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் எதிரின்னு சொல்றீங்க? கிடையாது. இப்ப உதாரணமா எடுத்துக்கிறோமே, இப்ப நம்ம எல்லாரும் கூடி ஒரு நிகழ்ச்சி நடத்த போறோம். வெள்ளிக்கிழமை நடத்துறதா சனிக்கிழமை நடத்துறதான்னு ஒரு கருத்து வேறுபாடு வருது. மக்கள்கிட்ட கருத்து கேட்கிறோம். வெள்ளிக்கிழமைன்னு ஒரு 90 பேர் சொல்றாங்க, சனிக்கிழமைன்னு ஒரு 10 பேர் சொல்றாங்க. நம்ம வெள்ளிக்கிழமை தான் தேர்ந்தெடுக்க முடியும். அப்பதான் எல்லாரும் ஒத்துழைப்பாங்க, அப்பதான் நிறைய ஒர்க் நடக்கும். அப்ப இதுல வெள்ளிக்கிழமை நடத்துறதுக்கோ சனிக்கிழமை நடத்துறதுக்கோ குர்ஆன் இஸ்லாம் கேட்கலாமா? வெள்ளிக்கிழமை நம்ம நடத்தலாம், சனிக்கிழமை நடத்திக்கலாம். வெள்ளிக்கிழமை நடத்துவதா மாநாட்டை சனிக்கிழமை நடத்துவதான்னு கேட்கிறேன். வெள்ளிக்கிழமை எல்லாம் கை தூக்குங்கிறேன், 90 பேர் தூக்குறீங்க. சனிக்கிழமை எல்லாம் கை தூக்குங்கிறேன், 10 பேர் தூக்குறீங்க.
இது இப்ப ஜனநாயகம் தான். இப்ப நம்ம என்ன பண்றோம், வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறோம். அப்ப வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறங்க என்று முடிவெடுத்தமே, இது என்னது? இது ஜனநாயகம் தான். மக்கள் கருத்தின் அடிப்படையில் முடிவு செய்யறோம். இது எந்த வகையில மார்க்கத்துக்கு எதிரானது? இது மார்க்கத்தினுடைய எந்த அம்சத்தோட மோதுது? ஒரு அம்சத்தோட மோதல. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறோன்னு ஜனநாயகம் இருக்குது. ஒரு தலைமை உண்டாகுது என்பது மக்கள் விரும்பும் பொழுதுதான் உண்டாகும். மக்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளலன்னா ஒரு தலைவர் எப்படி உண்டாகும்? பர்ஃபெக்டான ஒரு முஸ்லீம் அவர் தலைவர் எப்படி உருவாவாரு? எப்படி உருவாருங்கிற சமுதாயம் உருவாகணும். அந்த சமுதாயம் வந்து அவர் தலைவரை ஏத்துக்கிறனும், ஏத்துக்கிட்டு தலைவர் உண்டாவாரு. சமுதாயம் ஏற்றுக்கொள்வது என்பதற்கு பேர் என்ன? அது என்னங்கிற சரி, நாம இந்த ஒரு சின்ன குரூப்ல பையத்து பண்றாங்களா, அது ஜனநாயகமா இல்லையா? பையத்து பண்ணணும் தலைவர் ஆயிடுறாருல, 40 பேருக்கு பையத்து பண்ணிட்டாரு. 40 பேருக்கு ஒரு தலைவர் என்பது அல்லாஹ் நியமிச்சதா, மனுஷன் நியமிச்சதா? அது ஜனநாயகமா இல்லையா? அது ஒரு சிம்மு இயக்கம் இருக்குது. சிம்மு இயக்கத்துக்கு ஒரு தலைவர் எப்படி வர்றாரு? அவரு எப்படி வர்றாருங்கிற அப்ப செலக்டட் பீப்புளுக்கு மத்தியில் ஜனநாயகம் உண்டு, மற்றவர்களுக்கு மத்தியில் ஜனநாயகம் இல்லையா? இல்ல இல்ல, ஏகபித்து வராது. ஏகபித்து வர்றது இல்லையா? ஏகபித்து வராட்டி என்ன செய்வீங்க? வர்றாங்கல்ல, 60% ஜனநாயகங்கிறது. நான் என்ன சொல்றேன், 60-40 பிரிகிறது தானே ஜனநாயகம். ஏத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இல்ல இல்ல, ஒரு சிம்முல ஒருவர் தலைவரா வர்றாருங்க. 30 பேர் ஒரு ஆளை சொல்றாங்க, 70 பேர் ஒரு ஆளை சொல்றாங்க. யார் தலைவரா வருவாரு? ஐயா அது ஏன் ஏத்துக்கிற ஜனநாயகம் தானே அது? இல்ல இல்ல, ஏத்துக்கிறாங்க. சரி, எந்த அடிப்படையில் ஏத்துக்கிறாங்க? 70 பேரை ஏத்துக்கிட்டு ஏத்துக்கிறாங்க. எந்த அடிப்படையில் ஏத்துக்கிறாங்கன்னா ஜனநாயகத்தை ஒத்துக்கிட்டு ஏத்துக்கிறாங்க. அவங்க எந்த அடிப்படையில் ஏத்துக்கிறாங்க? 70 பேர் சொல்லிட்டாங்கல்ல, நம்மளும் ஏத்துக்கிறோமே. அப்ப 30 பேர் ஜனநாயகத்தை ஏத்துக்கிட்ட பிறகுதான் 100 பேருக்கு தலைவரா வர்றாரு. அதை 70 பேர் முதல்ல சொல்றாங்க. 70 பேர் சொன்னதுனால நமக்கு ஒரு பிரச்சனை ஆகக்கூடாது அப்படின்னு 30 பேர் என்ன செய்யறாங்கன்னா அந்த 70 பேர் சொன்ன ஜனநாயகத்தை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்ட பிறகு எல்லாரும் சேர்ந்து தலைவர் உண்டாக்குறீங்க. அப்ப ஒரு இயக்கத்தின் தலைவர் என்பவர் கூட எப்படி வருவாரு? அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இல்லாம எல்லாரும் எதுக்குறாங்க ஒருத்தரை, நான் தலைவருங்கிறாரு, வர முடியுமா? எப்படி எப்படி பிராக்டிக்கலா நம்ம திங்க் பண்ணணும். வெறும் தத்துவத்தை பேசிட்டு இருக்க கூடாது. பிராக்டிக்கலாக ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழுவா இருந்தாலும் அந்த குழுவுக்கு ஒருவன் தலைவரா வருவதா இருந்தால் 10 பேர் சொல்லணும். குறைஞ்சபட்சம் 8 பேர் 7 பேர் ஆதரிக்கணும். 10 பேர்ல 9 எதுக்குறான், ஒருத்தன் தான் ஆதரிக்கிறான். நான் தான் தலைவர்னு சொல்லி அவர் சொல்ல முடியுமா? அவர் ஆவாரா? அவர் எப்படி நான் ஒரு ஆள் தலைவர் இருந்துகிட்டு அவர் இந்த 9 பேர் எப்படி அடக்குவாரு? எப்படி ஆதிக்கம் செலுத்த முடியும்? அவர்கள் மேல் மேலாண்மை செலுத்த எப்படி சாத்தியமாகும்? இது நம்ம யோசிக்கணும். அதனாலதான் அபூபக்கர் அந்த 2 குரூப் வரும்பொழுது மக்கள் எல்லாம் போய் ஏத்துக்கிட்டு இருந்தாங்க, பையத்து பண்ண காட்சி நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த ஜனநாயகம் என்பது இருக்குது, குர்ஆன் ஹதீஸுடைய சட்டத்தில் கை வைக்காத ஜனநாயகம், அது இஸ்லாத்துல உண்டு. அதுபோக மனித சட்டத்தை கட்டுப்படக்கூடாது, இதெல்லாம் ஒரு தத்துவமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனித சட்டத்தை கட்டுப்படக்கூடாது. நம்ம வண்டியில போயிட்டு இருக்கிறோம், ரெட் லைட் போட்டான், மனித சட்டத்தை கட்டுப்பட மாட்டேன்னு விட்டா போக வேண்டியதான் ஒரு ஐடியா. மனிதன் சட்டம் போறான், சேப்பு லைட் போட்டு போவாதுங்கிறான். நம்ம அல்லா போடல, அல்லா போட்ட ரெட் லைட் இல்ல, இது அல்லாவுடைய ரசூலும் போடல ரெட் லைட். அடே சேப்பு லைட் போட்டா அந்த 3 பக்கத்தை நிப்பாட்டி விட்டேன், 3 பக்கத்து வண்டி வரப்போறான், நீ வராதுன்னு அர்த்தம். நீ என்னடா லைட் போடுறது? மனுஷ சட்டத்தை நான் கட்டுப்பட மாட்டேன்னு விட முடியுமா? அங்க மனுஷத்தை கட்டுப்படுத்தானே ஆகணும். அப்ப நம்ம எதுல பட்டக்கூடாது? குர்ஆனோடு மோதக்கூடிய சட்டங்களில், அல்லாஹ்வுடைய ரசூலோடு மோதக்கூடிய சட்டங்கள்ல அது கட்டுப்படக்கூடாது. இதுதான் விஷயம். அதனால ஜனநாயகம் என்பது கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள் அவரவர் இயக்கத்தில் ஜனநாயகத்தை கடைபிடிக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். ஒருவர் சொல்வது எப்ப கரெக்ட் ஆகும் சொன்னா தன்னளவில் அவரால் அதை கடைபிடிச்சு காட்டணும். ஜனநாயகம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களே அவர் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கங்களில் ஜமாஅத் இஸ்லாமியில ஜனநாயகத்தை கடைபிடிக்கிறார்களா இல்லையா? அவர்களுடைய தலைவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? நாட்டுக்கு ஜனநாயகம் வேணாம், சரி, அவர்கள் அந்த இயக்கத்தின் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்? அப்ப வானத்திலிருந்து ஒரு இறக்கப்படுவாரா? இல்ல, வேற ஆயுதத்தை வச்சுக்கிட்டாய் எல்லாரும் எதிர்க்கும் போது அரவலத்துக்கு வச்சுக்கிட்டு எவனாவது என்ன ஏத்துக்கல சீக்கிரம் வருவரானாரா? கருத்து கேட்கிறாரு, எல்லாரும் ஆதரிக்கிறாங்க, இவருக்கு ஆதரவு இல்லை, இவருக்கு ஆதரவு இருக்குது, இவர் தலைவராயிரு, இதுதான் ஜனநாயகம். இவருக்கு ஆதரவு இல்லை, இவர் ஆக முடியல, இவருக்கு ஆதரவு இருந்துச்சு ஆயிடுறாரு. ரஹ்மத்துல்லாஹி மௌலானாக்கு ஆக முடியல, ஆதரவு இல்ல. யூசுப்ஜிக்கு ஆதரவு இருந்துச்சு, தப்லீகில் அவர் ஹஜரத் ஆகிட்டாரு, இவர் ஆக முடியல. அது ஜனநாயகம் தான். சிம்ல ஜனநாயகம் தான், ஜமாத் இஸ்லாமி ஜனநாயகம் தான், எல்லாம் ஜனநாயகம் தான், தமுக ஜனநாயகம் தான், அதனுடைய தலைமை எல்லாம் ஒண்ணு. அதனால அது நம்ம ஜனநாயகத்தை நம்ம தப்பா வழங்கி வச்சிருக்கிறோம். இது ஒண்ணாச்சா? அது